3 கிலோவாட் ஆன் கிரிட் சோலார் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மத்திய கைலாஸ் தான் வந்திருக்கோம். ஆமாங்க, இந்த வீடியோ யாருக்காக நான் ஷூட் பண்ணுறேன்னா உங்கள் வீட்டோட கரண்ட் பில் வந்து 500 யூனிட்ஸ் டு 800 யூனிட்ஸ் இருக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ, சரிங்களா? ஏன்னா இது வந்து 3 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம். ஸோ அந்த 500 to 800 யூனிட்ஸ் அப்படியே டிராஸ்டிக்காக குறைச்சிரும். ஸோ நிறைய பேர் சோலார் சிஸ்டம் போட்டு அந்த 500 யூனிட்ஸ் மேலே போகக்கூடாதுன்றதுக்காக தான், அவங்களுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட். ஸோ இந்த கஸ்டமருக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால எனக்கு 500 யூனிட்ஸ் கீழே கொண்டு வந்துருப்பாரு. ஸோ நான் சஜெக்ட் பண்ணது 3 கிலோவாட் தான். ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி வீட்டுக்கு சோலார் பேனல் போடணும்னா டிஸ்கிரிப்ஷனில் உன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் சோலார் இன்ஜினியர்ஸ் இவங்களாம் எங்களோட சோலார் இன்ஸ்டாலர். இவங்க உங்கள் வீட்டுக்கே வந்து சோலார் பேனல் போட்டு தருவாங்க. அதே மாதிரி டேனியோடைய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இங்கே தெரியுத ஒரு பட்டன், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம அடுத்த பார்க்க போகிறது சோலார் ஆன் கிரிட் இன்வெர்டர். உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப முக்கியம்னா நீங்கள் வந்து பாலிகேப் இன்வெர்டர் சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த இன்வெர்டர். இப்போ இந்த இன்வெர்டரோட ஸ்பெக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இன்வெர்டரோட ஸ்பெக் பார்த்தீங்கன்னா 3 கிலோவாட் ஆன் கிரிட் இன்வெர்டர் வித் MPPT டெக்னாலஜி. இதுதான் இந்த இன்வெர்டரோட பேர். இப்போ இந்த தான் நான் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த இன்வெர்டர் வந்து ஒரு 3 கிலோவாட்னு சொன்னால் பார்த்தீங்களா, இதில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் 3000 வாட்ஸ் பேனலுக்கு நீங்கள் இதில் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த இன்வெர்டரோட VOC பார்த்தீங்கன்னா 80 to 600. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பேனலோட VOC 45, எப்படியோ 40 தான் வரும் ஒரு பேனல் வந்து. 2 பேனல் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 40 + 40 80 VOC பேனல்லேருந்து வரும். அப்படி போட்டால் தான் இந்த இன்வெர்டர் ஃபஸ்ட்டே ஆன் ஆகும். அதனால தான் 80 to 600 VOC சப்போர்ட்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இன்வெர்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து 11 ஆம்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்போ வர வாரி பேனல், விக்ரம் பேனல்லாம் பார்த்தீங்கன்னா 450 வாட்ஸ் வந்து 11 வரைக்கும் மேக்ஸிமம் வரும். ஸோ அந்த மாதிரி 450 வாட்ஸ் பேனல் தான் நீங்கள் இதுக்கு இன்ஸ்டால் பண்ணணும். இதுக்கு 540 வாட்ஸ் பேனல் போடக்கூடாது. VOC செக் பண்ணுங்கள், சரிங்களா? நிறைய பேர் 540 வாட்ஸை போய் ஒரு 5 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டமில் போடுறாங்க. அப்படி பண்ணவே கூடாது. VOC ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொல்லிப்பேன், இது வந்து ஒரு ஆன் கிரிட் சிஸ்டம். இது ஆஃப் கிரிட் சிஸ்டமில். இதில் வந்து பேட்டரி வராது. சோலார் பேனல் உற்பத்தி ஆகிற அந்த கரண்ட் DC to AC இந்த இன்வெர்டர் மாற்றி உங்கள் வீடு ஃபுல்லாக AC சப்ளை பண்ணும், சரிங்களா? மீதி உள்ள கரண்ட்டை வந்து இந்த இன்வெர்டரை நம்ம EBக்கு அனுப்பிச்சிடும். அதாவது தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு இந்த இன்வெர்டர் அனுப்பிச்சிடும். ஸோ இதில் பேக்கப்ன்றது வராது. இது ஆன் கிரிட் சிஸ்டம். இந்த இன்வெர்டர் மூலிமா ஒரு நாளைக்கு பெர் கிலோவாட் 4 யூனிட்ஸ் தான் வரும். நிறைய பேர் 5 யூனிட்ஸ்லாம் வரும்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் வரவே வராது. நான் எப்பவுமே 4 யூனிட்ஸ் ஆவரேஜ்னு சொல்வேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு கிலோவாட்டில் நம்மளோட சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு ஏப்ரல் to செப்டம்பர் வரைக்கும் 4.5 யூனிட்ஸே வரும். ஆனால் அதுவே செப்டம்பர் to டிசம்பர் 3.5 யூனிட்ஸ் தான் வரும். ஏன்னா வின்டர் சீசனில் கொஞ்சம் கம்மியாக தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் ஆக மொத்தம் நீங்கள் வந்து எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி நீங்கள் ஆவரேஜ் டிவைட் பண்ணிங்கன்னா கரெக்டாக 4 யூனிட்ஸ் வரும். அதனால் ஒரு நாளைக்கு இந்த இன்வெர்டர் மூலிமா பெர் கிலோவாட்டுக்கு 4 யூனிட் கன்ஃபார்மாக கிடச்சிரும். ஸோ இந்த இன்வெர்டர் வந்து 12 யூனிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி தரும். பிரச்சனை இல்லை. இந்த கஸ்டமருக்கு ஒரு நாளைக்கு கரெக்டாக 12 யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நாங்கள் 3 கிலோவாட்டில் பாலிகேப் இன்வெர்டர் சூஸ் பண்ணோம். இப்போ இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 600 யூனிட்ஸ் வருது. அதாவது 500 யூனிட்ஸ் மேலே தாண்டி போயிடுது. ஸோ 500 யூனிட்ஸ் மேலே தாண்டி போயிட்டால் நம்மளுக்கு வந்து ₹6.60 per யூனிட் கால்குலேட் பண்ணுறாங்க. அதை கம்மி பண்ணுறதுக்காக கஸ்டமர் எங்களுக்கு கால் பண்ணி இந்த ஒரு ப்ராப்ளம் வருது பண்ணோன்னே நான் வந்து பாலிகேப்பில் 3 கிலோவாட் இன்வெர்டர் தான் சூஸ் பண்ணேன். ஏன் இந்த இன்வெர்டர் சூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு காரணம்னா ஒரு மாதத்துக்கு பை மந்த்லி பார்த்தீங்கன்னா 240 யூனிட்ஸ் வந்து ஒரு கிலோவாட் ப்ரொடியூஸ் பண்ணி தரோம் இந்த இன்வெர்டர். அப்படி பார்த்தீங்கன்னா 3 கிலோவாட்டில் 720 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துரும். கஸ்டமருக்கு யூஸ் பண்ண போக மீதி எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆகிடும் கவர்மெண்ட்டுக்கு. இப்போ புதுசாக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட் ஸ்கீம். ஸோ கஸ்டமர் கண்டிப்பாக பாதி தான் யூஸ் பண்ணுவார். மீதி பாதி எக்ஸ்போர்ட் ஆனால் கூட 500 யூனிட்ஸ் கீழே கொண்டு வந்துடலாம் இந்த இன்வெர்டர் வச்சிருந்தாருன்னா. ஸோ அதனால தான் நான் எப்பவுமே மினிமம் 3 கிலோவாட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு காரணமே இந்த ரீசனுக்காக தான். ஏன்னா நம்ம 1 கிலோவாட் 2 கிலோவாட்லாம் போட்டால் அந்த அளவுக்கு டிராஸ்டிக்காக கம்மி பண்ண முடியாது. 2 கிலோவாட் போட்டால் 440 யூனிட்ஸ் தான் வரும். எப்படி இருந்தாலும் நம்ம வந்து அந்த 500 யூனிட்ஸ் ஸ்டாப் கண்டிப்பாக தாண்டி போயிடுவோம். அதை குறைக்கணும் தான் நான் கஸ்டமர்கிட்ட சொன்னால் அவரும் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிட்டாரு. இப்போ 720 யூனிட்ஸ் வந்து கஸ்டமருக்கு வருது. உங்கள் வீட்டுக்கும் இதே மாதிரி 500 to 800 யூனிட்ஸ் வருதுன்னா 3 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம் இஸ் த பெஸ்ட்டு, சரிங்களா? அதுவே உங்களுக்கு வந்து 1000 to 1500 யூனிட்ஸ் வருதுன்னா நீங்கள் வந்து 5 கிலோவாட் பாலிகேப் இன்வெர்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து 1200 யூனிட்ஸ் வரும். நீங்கள் யூஸ் பண்ண மீதி போய் எக்ஸ்போர்ட் ஆனால் கூட கவர்மெண்ட்டில் வந்து யூனிட் தான் கழிக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. பட் நெட்வொர்க் சார்ஜஸ் அப்ளிகபிள். புதுசாக நெட்வொர்க் சார்ஜஸ் போட்டிருக்காங்க. அதனால் EB பில் 0லாம் வரவே வராது. எப்படி தான் நீங்கள் நெட்வொர்க் சார்ஜஸ் கட்டி தான் ஆகணும். ஏன்னா இப்போ நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா EB பில் 0 ஆக்கலாம், 25 வருஷம் கரண்ட் பில் கட்ட வேண்டான்றாங்க. ஏன் அப்போ 26 வருஷம் கரண்ட் பில் கட்டணுமா? கரெக்டான கேள்வி தானே. 25 வருஷம் கரண்ட் பில் கட்ட வேணாம்னு சொல்கிறவங்க கிட்ட அப்போ 26 வருஷம் கரண்ட் பில் கட்டணுமான்னு மட்டும் கேளுங்க, சரிங்களா? இது மாதிரி நிறைய பொருளெலாம் இருக்குது சோலாரில். சோலார் வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு அப்புறமா டிசைட் பண்ணிக்காங்க.
இந்த சைட்டுக்கு நம்ம என்ன கேபிள் யூஸ் பண்ணிருக்கனாக்கா பாலிகேப் கேபிள் யூஸ் பண்ணிருக்கோம். எதுக்காகனாக்கா பாலிகேப் கேபிள் தான் எப்பவுமே ஹை எஃபிஷியன்ஸை தாங்கும். அதுக்காக தான் நம்ம பாலிகேப் கேபிள் எங்கே பார்த்தாலும் யூஸ் பண்ணுறோம். நீங்களும் வந்து உங்கள் வீட்டுக்கு சோலார் பேனல் போகிறீங்கனாக்கா பாலிகேப் கேபிள் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அதுதான் ஹை எஃபிஷியன்ஸை தாங்கும். சேஃப்டியில் கான்ஃபர்மைஸ் பண்ணுறாதீங்க. எப்பயுமே 2 mm 1 inch ஹெவி பைப் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு இதான் தாங்கும், மக்கி போகாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா இந்த எண்டு கிளாம்பை டைட் பண்ணுறோம். இந்த எண்டு கிளாம்பை டைட் பண்ணும்போது மீடியம் டைட்டாக வைக்கணும். எதுக்காக மீடியம் டைட் வைக்கிறனாக்கா இந்த கிளாம்பு வந்து ஓவர் டைட் ஆகும்போது வளையும். அதுக்காக நம்ம வந்து மீடியம் டைட் வச்சனாக்கா கரெக்டாக ஸ்ட்ராங்காக நின்றோம், பேனலும் எட்ட நகராது. இது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து கை டைட் ஃபுல்லாக வச்சிடணும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பானரால் ஒரு 2 டர்ன் அதிகமாக வச்சோன்னா ஆங்கர் பாஸ்னட் வந்து வெளில பிடிங்கிட்டு வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா ஆன்டி டெப்ட் லாக்கை எப்படி லாக் பண்ணுறன்றதை காட்ட போகிறோம். பேனலை நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. பேனலை ஃபிட் பண்ணி பர்லினில் நம்ம அந்த லாக்கை வந்து ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ அந்த லாக்கை நம்ம எப்படி லாக் பண்ண போகிறோம்னு காட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு லாக்கை வச்சுட்டு 2 பக்கமும் இந்த மாதிரி ஒரு ராடை கொடுத்துடணும். ராடை கொடுத்துட்டு இப்படி பேனலை பிடிச்சிட்டு லாக் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது சோலார் பேனல் தான். ஏன்னா இது சோலார் ப்ராஜெக்டில் நீங்கள் எப்பவுமே ஒரு சோலார் பேனல் வாங்குறதா ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். சோலார் பேனல் வாங்குறத மட்டும் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டாலும் அது வந்து லைஃப் லாங் வந்து போய்டும். ஏன்னா ஒரு சோலார் பேனலோட வாரண்டி மட்டும் பார்த்தீங்கன்னா 10 years ப்ராடக்ட் வாரண்டி தராங்க, 25 years பர்ஃபார்மன்ஸ் வாரண்டி தராங்க. நான் எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது சொல்லவே வேணாம், டேனினாலே வாரி தான். ஏன் இந்த பேனலை வந்து நான் எப்பவுமே சொல்கிறேன்னா எஃபிஷியன்சியில் 20.50 எஃபிஷியன்சி வரைக்கும் இந்த பேனலில் தராங்க. அதனால தான் நான் எப்பவுமே இந்த பேனல் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நாளைக்கே ஒரு பேனல் வந்து இந்த பேனலில் கம்பேர் பண்ணும்போது அதிகமான எஃபிஷியன்சி கொடுத்தாங்கன்னா நான் அந்த பேனலில் பெஸ்ட்டுன்னு சொல்வேன். ஸோ இப்போதைக்கு இந்தியன் மேனுஃபேக்சரில் அது ஒரு பெஸ்ட்டு சோலார் பேனலாக தட் ஃபஸ்ட் பிளேஸ் கோஸ் டு ஆல்வேஸ் வாரி தான். சரிங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்ரம் சோலார்லாம் இருக்காங்க, நீங்கள் அதோட சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஃபாரின் மேனுஃபேக்சர் வேணும்னா எனக்குமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஆர்இசி, பேனசானிக், கெனடியன் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் அது ஃபாரின் மேனுஃபேக்சர் அது போய்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு பேனல் சூஸ் பண்ணும்போது அது மோனோ பர்க் ஆஃப் கட்டாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு இப்போ கூட ப்ரொடக்ஷனில் தான் நல்லாயிருக்கு. ப்ரொடக்ஷன் இப்போ 5 மணிக்கு கூட பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எனக்கு அவுட்புட் எங்களுக்கு. அதனால தான் நான் எப்பவுமே நான் மோனோ பர்க் ஆஃப் கட்டு போவேன். பாலி நான் சூஸ் பண்ணுறதில்ல. இல்லை எனக்கு வந்து இதுக்கும் மேலே ஒரு டெக்னாலஜி வேணும்னா எட்ரோ ஜங்ஷன் போயிடுங்க. தட் இஸ் அ பெஸ்ட் டெக்னாலஜி. ஓகேங்களா? நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டாச்சு ஆர்இசி வித் எட்ரோ ஜங்ஷன். பார்க்காதங்க இங்கே போடுறோம் பார்த்துக்கோங்க. பட் மணி ஒரு மேட்டராக இல்லைனா, மணி டஸ் நாட் மேட்டர்னா நீங்கள் ஆர்இசி சூஸ் பண்ணிக்கலாம். எனக்குமே பேனல் சூஸ் பண்ணும்போது அது மோனோபர்க் ஆஃப் கட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அது வாரி பேனல் தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். பட் பட்ஜெட் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்க்காதீங்க. ஏன்னா என்கிட்ட வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஏன்னா வாரி வித் பாலிகாப் இன்வெர்டர் பாலிகாப் பிராண்டில் யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இதே மாதிரி சோலார் பேனல் போடணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் சோலார் இன்ஜினியர்ஸ் உங்கள் வீட்டுக்கே இதே மாதிரி வந்து பிராண்டடான சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ண வருவாங்க. சரிங்களா? அதே மாதிரி டேனியோட வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இங்கே தெரியுதா ஒரு பட்டன், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, பாய்ங்க.